அது மாறிடுச்சு. இன்னும் அந்த கீழ் ஜாதின்ற கணக்கை காமிச்சு வருங்கால ஜென்ரேஷன் கெடுத்துறாதீங்க. அதுக்காக இந்த மாதிரி படமே எடுக்காதீங்க. நல்லா இருக்கு, நான் படம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல மாரி செல்வராஜ் தானே டேரக்டர். அவர் ஜாதி அடிப்படையை இன்னும் கீழ் ஜாதினே காமிக்க வேணாம்னு சொல்லுங்க. மெயினா என்னோட ஒரு கருத்துனா, எப்ப பார்த்தாலும் கீழ் ஜாதி எல்லா ஜாதியும் ஒன்று நாங்கள் பார்க்குறோம். எல்லா ஜாதியும் ஒன்றா தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஜாதி வந்து கீழ் ஜாதின்னு தான் காமிச்சு எடுக்கிறாரோ தவிர எல்லாம் சமத்துவம்ன்ற கான்செப்டில் இல்லை. எஸ்சிக்காரங்களை எல்லாமே கீழ் ஜாதின்னு காமிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் ஒரு மனுஷனா என் கூட இருக்க எல்லா ஜாதிக்காரனும் என் கூட இருக்கான். ஆனால் எங்கள் இதுலேருந்து நாங்கள் அப்படி பார்க்கல. இந்த மாதிரி காமிச்சு என் வர ஜென்ரேஷன் கெடுக்க வேணாம்னு சொல்லுவேன். ஐயா ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கீழ் ஜாதின்றது அதிகமாக காமிக்கிறாங்க. நாங்கள் ஜாதி அடிப்படையில் நாங்கள் பார்க்கல பசங்களை. எங்கள் கூட இருக்க எல்லா கேஸ்டும் உள்ள இருக்காங்க. ஆனால் ஜாதி அடிப்படையில் எங்கள் கூட யாரும் நான் பழகலை. அது மாறிடுச்சு. இன்னும் அந்த கீழ் ஜாதின்ற கணக்கை காமிச்சு வருங்கால ஜென்ரேஷன் கெடுத்துறாதீங்க. அதுக்காக இந்த மாதிரி படமே எடுக்காதீங்க. எடுக்கிறீங்களா சென்னையில் ரிலீஸ் பண்ணாதீங்க. வேற எங்கன்னா ஊர் நாட்டில் பண்ணுங்க. அவனு ஒன்றும் அப்படி இருப்பான். சென்னையில் ஒன்றும் அப்படி இல்லை. சென்னையில் ஒன்று இந்த மாதிரி படத்தை காமிச்சு கெடுத்துறாதீங்க. அவ்வளோதான். படம் நல்லா இருக்குங்க. ஆனால் ஜாதி அடிப்படையில் படம் வேணான்ற அப்பெல்லாம் இல்லைங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட இதுதான் தப்பாக இருக்குது. யாரும் அப்படிலாம் சென்னையில் உள்ளவங்க எல்லாம் சமத்துவமாக தான் இருக்காங்க. சென்னையில் இந்த மாதிரி படமே ரிலீஸ் பண்ணாதீங்க. அதான் ஊர் நாட்டில் பொண்ணுங்க அவனை தான் அப்படி இருப்பானுங்க.